ஹாய் கைஸ், இன்றைக்கி கிரிப்டோ கரன்சி ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரிப்டோ ஸ்பேஸில் நிறைய பேர் ஏர்ட்ராப்ஸ் மட்டுமே பண்ணிவிட்டு ஏர்ட்ராப்ஸ் மட்டுமே நம்பிட்டு அவங்களோட லைஃப் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஏர்ட்ராப் சுற்றி நிறைய மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஒரு சில யூடியூபர்ஸே பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப் கம்ப்ளீட்டான ஸ்கேமு, அதெல்லாம் லக் இருந்தால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் ஏர்ட்ராப் ஒரு ட்ரெண்டு, யூனிஸ்வாப்லேருந்து ஆரம்பித்தது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுக்காமலே கூட போயிடலாம். ஸோ அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை பற்றின என்னோட ஆனஸ்டான ஒப்பீனியன் ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி நீங்கள் ஏர்ட்ராப் ஹண்டராக ஃபார்மராக இருக்கீங்கன்னா நீங்கள் இதை நம்பிட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் பில்ட் பண்ணலாமா, அண்ட் இது மூலயமா $1,00,000 $10,00,000 ஆன் பண்ண வாய்ப்பு இருக்குதா, அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். யா கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் அஜித், நீங்கள் பார்க்க கிரிப்டோ நாலேஜ் தமிழ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏர்ட்ராப் அப்படிங்கிற ரிவார்ட் டோக்கன் தானே ஒழிய ஃப்ரீ டோக்கன் கிடையாது. இப்போ நம்ம இந்தியாவில் கார் மார்க்கெட் எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். இந்தியாவில் ஜீப் வரும்போது ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் ஆல்ரெடி இருந்தாங்க. அதனால் ஜீப் அவங்களோட கார் லான்ச் பண்ணும்போது ரொம்ப அட்ராக்டிவான லோ காஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. வேல்யூபிளாக தெரியணுன்றதுக்காக இனிஷியலாக கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ்லாம் பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கார் ப்ரைஸிங் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ பிளாக் செயின் பிஸ்னஸ் இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஏகப்பட்ட பிளாக் செயின் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்காங்க. இப்போது பினான்ஸ் ஸ்மார்ட் செயின், மேட்டிக், இந்த மாதிரி ரெப்யூட்டடான பெரிய பிளாக் செயின்ஸ் இருக்கவே புதுசாக ஒரு பிளாக் செயின் ப்ராஜெக்ட் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகி அவங்க யூசர்ஸ் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிறனால. இப்போ ஷார்ட் கேம் இப்போ உள்ளே வராங்க. அதனால் இனிஷியலாகவே 5 to 10% நாங்கள் இயர்லி யூசர்ஸ்க்கு ரிவார்டாக தருவோம் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. சில ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி கிளைம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இனிஷியலாக கொஞ்சம் யூசர்ஸ் அவங்களோட பிளாக் செயின் கம்யூனிட்டி, அதாவது அவங்களோட யூசர்ஸாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம யூனிஸ்வாப்பே எடுத்துப்போம். யூனிஸ்வாப் ஃபர்ஸ்ட் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். யூனிஸ்வாப்போட இனிஷியல் யூசர்ஸ், அதாவது ஸ்வாப் பண்ணவங்க, லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணவங்களுக்குலாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டோக்கன் ரிவார்டாக கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் டோக்கன் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கான டோக்கனாமிக்ஸ் மாடல் அப்படின்னு இருக்கும். குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டோக்கன்ஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபீஸாக கொடுக்கறது, லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, அவங்களோட டீமுக்கு, அது இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட பர்சன்டேஜஸாக சங்க் பண்ணி அந்த டோக்கன் இது பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த 1 மில்லியன் டோக்கன்னா அது இத்தனை பர்சன்டேஜ் இதுக்காக அப்படின்னு யூசர்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ இனிஷியல் யூசர்ஸ்க்கு ஒரு ரிவார்டாக கொடுக்கறதுக்காக ஒரு 1000-2000 டோக்கன் ஒவ்வொரு யூசருக்கும் கொடுக்குறாங்கன்னா அது யூனிஸ்வாப் காசாக கொடுக்கல. அவங்களோட பாக்கெட்லேருந்து எதுவுமே ரைஸ் பண்ண அமௌண்ட்லாம் எடுத்து கொடுக்கல. அவங்களோட டோக்கன் தான் தராங்க. யூனிஸ்வாப் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்னால நிறைய பேர் யூனிஸ்வாப் பெரிய அளவில் போகும் அப்படிங்கிற ஆன்டிசிபேஷனில் எல்லாருமே மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஏர்ட்ராப்பாக ஒரு 1000 டோக்கன் கிடச்சிது. மார்க்கெட் தான் அந்த வேல்யூவேஷன் டிசைட் பண்ணுது. யூனிஸ்வாப் ஒரு மொக்க ப்ராஜெக்டாக இருந்ததுன்னா அந்த 1000 டோக்கனோட வேல்யூ $100 அமையலாம். யூனிஸ்வாப் ஒரு நல்ல ப்ராஜெக்டாக அமைஞ்சனால அந்த 1000 டோக்கனோட வேல்யூ $2000 $3000 அமையுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் இருக்க கான்செப்ட். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் அவங்களோட டோக்கன் வர்த்தாக இருக்கிறது மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும். அந்த ப்ராஜெக்ட் வர்த்தாக இருந்தால் ரொம்ப அதிகமான வர்த்தபிளாக அந்த மார்க்கெட் ப்ரைஸிங் ஆனது மார்க்கெட் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? எந்த ஒரு ப்ராஜெக்டும் அவங்களோட பாக்கெட்டில் இருக்க காசு $1000 $2000 நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது. அவங்களோட டோக்கனாமிக்ஸில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இனிஷியல் கம்யூனிட்டி யூசர்ஸ்க்கு ரிவார்டாக கொடுக்குறாங்க. அவ்வளோதான். அதோட வேல்யூ மார்க்கெட் தான் டிசைட் பண்ணுது. இப்போது யூனிஸ்வாப்பில் ஆரம்பித்து நெக்ஸ்ட் 1 inch, அதுக்கப்புறம் பேராஸ்வாப், டிஒய்டிஎக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட இந்த டெக்ஸ் அக்ரிகேட்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரிவார்டாக கொடுத்துருந்தாங்க. லேட்டரான இந்த பிரிட்ஜஸ் ப்ராஜெக்ட்ஸும் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் ஒரு சில பிரிட்ஜஸ்லாம் அவங்களோட இனிஷியல் யூசர்ஸ் கொடுத்துருந்தாங்க ரிவார்ட். அண்ட் NFT மார்க்கெட் பிளேஸ் லைக் பிளரும் கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஓப்பன் சீக்கான ஆன்டிசிபேஷனும் போகுது. அண்டு இப்போ இந்த ஆப்டிமிசம், ஆர்பிட்ரியம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டோக்கன்ஸ் ஆனது வெறும் கவர்னன்ஸாக தான் இருக்குது. மற்றபடி கேஸ் ஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா எத்தேரியம் தான் யூஸ் பண்ணுறனால அந்த மாதிரிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இனிஷியலாகவே அவங்களோட மெயின் நெட் வரும்போது இனிஷியல் யூசர்ஸ்க்கு அவங்களோட கவர்னன்ஸ் டோக்கன் லேட்டரான மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணும்போது ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நிறைய ஜிகே ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரனால ஜிகே ப்ராஜெக்ட்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேஸாக எத்தேரியம் தான் யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி தான் அந்த ப்ராஜெக்டோட மாடியூலே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து வர போகிற ஜிகே சிங்க்கும் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது நிலைக்குமா? இந்த ஏர்ட்ராப் நம்பியோ இந்த காலத்தை ஓட்டலாமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா,
ஏர்ட்ராப் கொடுக்கறது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் கைஸ். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு 2 சைடுமே சொல்கிறேன். இப்போ ப்ராஜெக்ட் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இனிஷியலாக நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து வச்சுருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் யூசர்ஸ் பிடிக்கிறது அப்படிங்கிற லேஸ்பட்ட விஷயமே வந்து இல்லை. யூனிஸ்வாப் வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கிங் மாடியூலாக வந்து இருந்தனால தான் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ், பல்வேறுபட்ட நரேட்டிவ்ஸில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஷார்டியம் வந்து நாங்கள் யூசர்ஸ்க்கு இனிஷியலாகவே ரிவார்ட் தரோம், அவங்க வந்து கிளைம் பண்ணனால மட்டும்தான் ஷார்டியம்க்கு இந்த அளவுக்கு இப்போ கூட ரெகுலராக வந்து அவங்களோட டெஸ்ட் நெட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டெஸ்டர்ஸும் வந்து இருக்காங்க. நிறைய பேர் ஆக்டிவாக ஸ்வாப் அது இதுன்னு பண்ணி நோட் ரன் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லைனா யார் வந்து பண்ண போகிறா இனிஷியலாக? இல்லைனா யார் அந்த டெஸ்டிங்லாம் வந்து பண்ணுவா? அவங்களோட டீம் சைட்லேருந்து அவங்களே ஏதாவது வந்து மார்க்கெட்டிங் பண்ணி தான் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பரான விஷயங்க. இப்போ நான் வந்து ஷார்டியமோட ஓனர் வச்சுப்போம். இப்போ நான் என்னோட ப்ராஜெக்ட் வந்து ஃபண்டிங் ரைஸ் பண்ணுறேன்னா எனக்கு ஆல்ரெடி இத்தனை பேர் ஆக்டிவாக டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, என்னோடய பிளாக் செயின் இவ்வளோ யூசர்ஸ் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கு அப்படின்னா தான் எனக்கு வந்து பெரிய அளவில் ஃபண்டிங் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஆப்வியஸாக என்னோடய பிஸ்னஸ் இது வந்து என்னோடய பிஸ்னஸ் மாடல் ஆல்ரெடி கொஞ்சம் ஒர்க்கிங்கில் வந்து இருக்குது, சூப்பராக வந்து ஹைப் வந்து ஆல்ரெடி வந்து இருக்குன்னா தான் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் ரெடியாக இருப்பாங்க. ஸோ இதனால் இதுவுமே வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. அதனால தான் ஷார்டியம்லாம் கூட இத்தனை % டோக்கன் இனிஷியல் யூசர்ஸ்க்கு வந்து தரேன். இதெல்லாம் வந்து எப்போதுலேருந்தோ இருக்க ஒரு விஷயம் தாங்க, டெஸ்டர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ டோக்கன்லாம் வந்து கொடுக்கறது. ஸோ அப்படி இருக்கனால இது வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்களாம் வந்து இல்லை, இன்னமும் இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குறனால கண்டிப்பாக எல்லா நரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸும் இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்போ ஒவ்வொரு இந்த டோக்கனாமிக்ஸ் டிசைட் பண்ணும்போது குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அட்வைசர்ஸ்க்கு, குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து மார்க்கெட்டிங் அப்படின்லாம் டிசைட் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரு அப்புறம் யூடியூப்பில் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அவங்களுக்குலாம் ஃப்ரீ டோக்கன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து போய் அட்வர்டைஸ் பண்ணி யூசர்ஸ் வந்து புல் இன் பண்ணுவாங்கன்னு. பட் அதை விட இந்த ஏர்ட்ராப் மாடல் அப்படிங்கிற ரொம்ப வந்து எஃபெக்டிவாக வந்து இருக்குனாங்க. அண்ட் ஆல்சோ இதை பற்றின அவேர்னஸ் அண்ட் கம்யூனிட்டியும் பெரிய அளவில் க்ரோ ஆனனால நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இனிஷியலாகவே சொல்லிடுறாங்க, நாங்கள் இனிஷியல் யூசர்ஸ்க்கு ஏர்ட்ராப் வந்து தருவோம்ப்பா அப்படின்னு. அண்ட் ஆல்சோ சர்ப்ரைசிங்லி இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிட்ரியம் சூய் கம்பேரிசனுக்கு வந்து வருவோம். இதெல்லாமே உங்களுக்கு நாலேஜபிளாக இருக்கும் தான் வந்து பண்ணுறது. ஆர்பிட்ரியம் சூயை விட பெரிய ஆன்டிசிபேஷன் இருந்து ஒரு நல்ல ஒரு எக்கோசிஸ்டம் வந்து க்ரோ பண்ண முடிஞ்சு, அது ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் ஆர்பிட்ரியம் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் வந்து ஏர்ட்ராப்பாக வந்து ரிவார்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஆர்பிட்ரியமில் பெரிய அளவில் டம்ப் அப்படிங்கிற வந்து இல்லை. சூய் வந்து ஏர்ட்ராப்பாக வந்து கொடுக்கல, ஜஸ்ட்டு சேலாக தான் வந்து பண்ணியிருந்தாங்க இனிஷியல் சப்போர்ட்டர்ஸ்க்கு. ஸோ ஸ்டில் ஆர்பிட்ரியமே வந்து பார்த்திங்கன்னா சூயை விட பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. அண்ட் மேபி 1-2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து மிஸ் ஆகலாமே தவிர அவங்களோட முட்டாள்தனத்தில். பட் இந்த ஏர்ட்ராப் அப்படிங்க மிகப்பெரிய விஷயம். அண்ட் ஆல்சோ ஹோல்டர்ஸுமே இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஆர்பிட்ரியம் வந்து எடுத்துப்போம். ஆர்பிட்ரியம் நிறைய பேருக்கு ஃப்ரீ டோக்கன்ஸ் வந்து கொடுத்தனால இந்த ஆர்பிட்ரியமோட டோக்கனோட ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது இனிஷியலாகவே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா லைக் 1,00,000 பேர் 2,00,000 பேர் இனிஷியலாகவே யூசர்ஸாக வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் டோக்கன் வந்து ரிவார்டாக வந்து தரணும்னா அதுலேயே எனக்கு 2,00,000 ஆக்டிவ் ஹோல்டர்ஸ் வந்து வந்துட்டாங்கல்ல. ஸோ இந்த ஹோல்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே அது சூப்பரான விஷயம். ஃபர்தராக இந்த பிளாக் செயினோட க்ரோத்தில் அது ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயமாக வந்து அமையும். ஸோ இவ்வளோ வந்து இருக்குது கைஸ், இது லேஸ்பட்டதில்லை, இது ஒரு பெரிய பிஸ்னஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுவும் பேனிக்லாம் வந்து ஆக வேணாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து வர ஆனால் சிபில் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமாக வந்து இருக்குது. எல்லா பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸும் அவங்களோட இனிஷியல் யூசர்ஸ்க்கு கொஞ்சம் கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஒருத்தன் வந்து 10 வேலெட்டில் ஒருத்தன் 100, 200, 300, 400 வேலெட்லாம் கூட வந்து போடுவான். ஸோ அதனால் கரெக்டாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக யூனிக் யூசர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. இந்த சிபில் அட்டாக் மேபி நீங்கள் 2-3 வேலெட்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா என்னெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நானுமே இப்போலாம் ஏர்ட்ராப் வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து பண்ணுறது தான். லக்கெல்லாம் வந்து கிடையாது, நீங்கள் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிங்கன்னா எல்லாமே கரெக்டாக வந்து நடக்கும். விபிஎன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சினேன். அண்ட் ஜிகே சிங்கோட இது வேணால் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஜிகே சிங்க் அண்ட் Day 0 நான் கொஞ்சம் ஆக்டிவாக வந்து ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அண்ட் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் ட்விட்டரில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அப்டேட்ஸ் ஆனதை வந்து கொடுத்துட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஏர்ட்ராப் பற்றி வேணும் அண்ட் இந்த சிபில் பற்றி வேணுமா, என்னெல்லாம் வந்து ஏர்ட்ராப் வச்சு எப்படி மில்லியனர் ஆகலாம், அதை பற்றி ஏதாவது வீடியோ வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். See you guys tomorrow with another video. Until then, CK is signing off from here. Bye bye.